தலைவா உம் கரத்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடுவுங்கள் அருள்தரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவிய வழியும் உன் அருளில் நலைய ஆனந்தமாக வருகின்றோம். அருள்தரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காண்கின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் வேண்டும். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. அன்பு பக்தர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா நவநாளின் 3ஆம் நாளாகிய இன்று இறைவனின் வார்த்தைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் இறைவனை எதிர்கொள்ள தேவையான வழியில் நடக்க அழைப்பு விடுக்கின்றது. திருமுழுக்கின் மூலம் தூய ஆவியாரை பெற்றுள்ள நாம் ஆண்டவரின் வழியை தயாரிக்கும் முன்னோடிகளாகவும் மாறுவோம். மற்றவர்களையும் அவர் வழியில் நடக்க தூண்டுகோலாக இருப்போம். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாம், புனித கன்னிமரியின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொழியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுளமானீரே. அதனால் மனிதரான வியத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதித்தலைவர் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மானோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கு நாசீர் ஆக இருப்பான். அவன் இஸ்ராயேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. ஆகவே தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து மகனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். ஷோராவுக்கும் இஸ்தவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 71 பதிலுரை பாடல் பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உம் பெருமையே. நாளெல்லாம்
நாளெல்லாம் நான் பேசுவது உம் பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உம் பெருமையே. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் மரணாகவும் இருக்கின்றீ. நாளெல்லாம் நான் பேசுவது உம் பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உம் பெருமையே. என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோ பிடியினின்று என்னை காத்தருளும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. நாளெல்லாம் நான் பேசுவது உம் பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உம் பெருமையே. Alleluia, 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 alleluia. ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓர் அரும் சின்னமே, எம்மை மீட்க எழுந்தருளும், தாமதம் செய்யாதேயும். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த ஜக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது ஜக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது ஜக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு ஜக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, ஜக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து
உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேற எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்களும் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். ஜக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பேன். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் ஜக்கரியாவிற்காக காத்திருந்தனர். திருக்கோயிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோயிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டுமென அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகையில் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்தை கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாக்கினால் என்னுடைய பாவங்களை என்னை விட்டு அகலக்கடம். இறையேசில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய முதல் வாசகத்தை பார்ப்போமேயானால், இஸ்ரேலுக்கு எதிராக பிலிஸ்தியர் போர்க்கொடி எழுப்பியது போது இஸ்ரேலின் இறைவன் மௌனம் காத்து கொண்டிருப்பாரா? சிம்சோன் என்ற தலைவர் ஒருவரை இஸ்ரேலுக்கு தந்து அவர் வழியாக இஸ்ரேலை காப்பாற்றுகின்றார். இந்த சிம்சோனும் ஒரு வகையில் இயேசுவின் முன்னோடி என்றும் கூறலாம். இன்றைய முதல் வாசகம் சிம்சோனின் பிறப்பு பற்றியே கூறுகின்றது. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் இருக்க தொடங்கிற்று என்ற வாசகத்திற்கு ஏற்ப சிம்சோனுடைய வியப்புக்குரிய அந்த வலிமை இறைவனிடமிருந்தே வருகின்றது என்பதை நம்மால் உணர முடியும். அந்த ஆவியின் துணையாலேதான் அவர் எதிரிகள் மேல் வெற்றி காண்கின்றார். அதே ஆவியார்தான் இயேசுவின் மீதும் தங்கி ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்க அவருக்கு துணையாக இருக்கின்றார். இதைத்தான் எசையா இயல் 61 மற்றும் லூக்கா இயல் 4 எடுத்துரைக்கின்றது. இந்த ஆவியாரின் உதவியால் தான் நாமும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் எதிரிகளை முறியடிக்க முடியும். நீதி தலைவர் இயல் 11 இறை வார்த்தை 29 பார்ப்போமேயானால், இப்தா என்பவர் ஆண்டவரின் ஆவியால் நிரப்பப்பட்டு அம்மோனியரை தோற்கடிப்பதை காண்கின்றோம். அதே நீதி தலைவர் இயல் 3 பார்ப்போமேயானால், ஒத்னியேல் என்பவர் ஆண்டவரின் ஆவியின் துணை கொண்டு சீரிய நாட்டின் மீது வெற்றி கொள்வதையும் காண்கின்றோம். இதே போன்று நம்முடைய வாழ்விலும் ஆவியாரின் உதவியானது நமது அடிப்படை தேவை என்பதை நம்மால் மறுக்க முடியாது. எனவே ஆவியாரின் துணையின்றி நம் ஆன்மீக எதிரிகள் மீது வெற்றி கொள்வது என்பது
இயலாத காரியம் என்பதையும் உணர்வோம். சிம்சோன் நாசிரேனாய் இருப்பார் என கூற கேட்டோம். மத்தேயு இயல் 1 இறை வார்த்தை 23 இயேசு நாசிரேன் எனப்படுவார் என்று குறிப்பிடுவதையும் நாம் காண்கின்றோம். நாசிரேர் என்பது நெசர், அதாவது தளிர் என்பதிலிருந்து வந்ததா, அல்லது நாசீர் அதாவது விரதம் பூண்டவர் என்பதிலிருந்து வந்ததா என்பது ஆய்வுக்கு உட்பட்டது. சிம்சோனை பொறுத்த மட்டில் இப்பெயர் அவர் விரதம் பூண்டவராய் வாழ்ந்ததே காட்டுகின்றது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படி விரதம் பூண்டு ஒரு வகை தவை வாழ்க்கை மேற்கொள்வதே நாசிரேரின் பழக்கமாக இருந்தது. ஆண்டவருக்கு பணிபுரிவதில் விரதத்தன்மையும் ஒரு முக்கிய இடம் பெற வேண்டும். லூக்கா இயல் 21 இறை வார்த்தை 1 முதல் 4 வரை பார்ப்போமேயானால், ஏழை கைம்பெண் ஒருத்தி தனக்கு பற்றாக்குறை இருந்தும் தனது பிழைப்புக்காக வைத்திருந்த அனைத்தையுமே காணிக்கை பெட்டியில் போட்டது. அந்த கைம்பெண்ணின் விரதத்தின் வெளிப்பாடு மத்தேயு இயல் 5 இறை வார்த்தை 41 குறிப்பிடப்பட்டுள்ளதை போல, ஒரு கல் தொலைவு நடக்க கேட்ட ஒருவருக்கு 2 கல் தொலைவு ஒருவர் நடத்தல் என்பது இதுவும் ஒரு விதமான விரதத்தின் வெளிப்பாடு. இவ்வாறு எத்தனையோ வகைகளில் நம்முடைய விரதத்தன்மையை காட்டலாம், காட்ட வேண்டும். இந்த திருவருகை காலம் நம்முடைய தீய குணங்களை அகற்றி அதனை அடக்கி நற்குணங்களை வளர்க்கின்ற விரத காலமாக நமக்கு அமைய வேண்டும். திருமுழுக்கு யோவானை போலவே சிம்சோனும் ஒரு வகையில் இயேசுவுக்கு முன்னோடி என்று கூறலாம். பிலிஸ்தீனியன் கையிலிருந்து இஸ்ரேலை மீட்டவர் அவர். கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கிய இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பாவ வாழ்விலிருந்து, அடிமை வாழ்விலிருந்து மீட்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. எனவே நமது பாவங்களிலிருந்தும் தீய நடவடிக்கைகளிலிருந்தும் விடுபட்டு மீட்பை அடைய வேண்டுமெனில் மீட்பராகிய இயேசுவிடம் நாம் செல்ல வேண்டும். 40 வருட பிலிஸ்திய அடிமைத்தளத்திலிருந்து தமது உதவியாளர் வழியாக இஸ்ரேலை மீட்ட இறைவன் நமது வாழ்நாள் பிழைகளை நமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் நிறைவேற்றுவார் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்ப்போமேயானால், இயேசுவின் முன்னோடியாகிய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு ஒரு தனி சிறப்பு உடையதாகும். ஜக்கரியா என்ற குரு அபியா வகுப்பை சேர்ந்தவர். அவர் மனைவி ஆரோன் மரபின் குருகுலத்தை சேர்ந்தவர். எலிசபெத் என்பது அவள் பெயர். இவர்களின் அன்பு புதல்வனே யோவான் ஆவார். எலிசபெத் மரியாவின் உறவினர். யோவானின் பணி முக்கியமானது என்பதை காட்டவே இத்தனை வரலாற்று குறிப்புடன் அவரது பிறப்பு வர்ணிக்கப்படுகின்றது. ஜக்கரியா அக்காலத்திலே கோவிலில் பணிபுரிந்த 20,000 குருக்களில் ஒருவர். இவர்கள் 24 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தனர். ஒவ்வொரு பிரிவும் ஓர் ஆண்டில் 2 வாரம் மட்டுமே கோவில் வழிபாட்டு பணியில் ஈடுபடுவர். திரு தூயகம் வரை சென்று தூப ஆராதனை நடத்துபவர் யார், எப்படி பலி செலுத்துவது என்ற விவரங்கள் விடுதலை பயணம் இயல் 30 கூறப்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். ஜக்கரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவர் முன்னிலையில் நீதிமான்களாய் நடந்து வந்தனர். எனினும் பிள்ளையில்லா குறை அவர்களுக்கு பெருங்குறையாகவே பட்டது. யூத மரபுப்படி மலடியாய் இருப்பது சாபமாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் சாராவை போல இந்த தம்பதிகளும் முதுமை பருவத்தை எய்துவிட்டனர். மக்கட்பேரிற்கும் வாய்ப்பில்லை. இந்த நிலையில் தூப ஆராதனை நடத்தும் பணி செய்ய ஜக்கரியாவிற்கு சீட்டு விழுந்தது. அவர் உள்பீடத்தை அடைந்தார். அப்போது வானதூதர் காட்சியில் தோன்றினார். அவரது மன்றாட்டு கடவுளால் கேட்கப்பட்டதை வானதூதர் அறிவிக்கின்றார். ஆனால் ஜக்கரியாவோ
இதை நம்புவதற்குரிய சான்றுகளை காட்டும்படி கேட்கின்றார். அவருடைய வினாவே அவருடைய விசுவாச தளர்ச்சியை காட்டியது எனலாம். அதனால்தான் அவரது நா கட்டப்பட்டு அவர் ஊமையாகிவிட்டார். இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற உண்மையை மறந்தார். அளவற்ற வல்லமுடைய இறைவனின் ஆற்றலுக்கு எல்லை வகித்ததுதான் அவருடைய குற்றம். நாமும் சில தருணங்களில் ஆண்டவரின் அளவற்ற அன்பு, கருணை, ஆற்றல், பொறுமை ஆகியவற்றின் மீது நம்பிக்கை இழந்திருக்கின்றோமாம். திருவருகை காலம் நம்பிக்கையின் காலம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். யோவான் என்பதன் பொருள் யாவே கருணையும் பரிவும் உள்ளமாய் இருக்கிறார் என்பதாகும். ஆண்டவரின் வருகையை தயாரிக்க யோவான் இறைவனுக்கு ஏற்புடையவராக இருக்க வேண்டும் என்பதனால்தான் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய ஆவியாரால் நிரப்பப்படுகின்றார். சிம்சோனை போலே அவரும் திராட்சை ரசமோ மதுவோ பருவலாகாது என்ற நிலையை கடைபிடித்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு திருத்தூதரே, ஆண்டவரின் வழியை தயார் செய்ய அனுப்பப்பட்டவரே. திருமுழுக்கின் மூலம் தூய ஆவியாரால் நாமும் நிரப்பப்பட்டுள்ளோம். யோவானின் ஒருத்தல் வாழ்வும் இறைவன் முன் நாம் ஒன்றுமில்லை என்ற உணர்வும் ஏற்பட்டால்தான் ஆண்டவரின் வழியை தயாரிக்கும் முன்னோடிகளாக நம்மால் மாற முடியும். மற்றவர்களுக்கு மனமாற்றத்தை பற்றி போதிக்கும் முன் நமக்கு நாமே போதித்துக் கொள்வோம். நாமே வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய செயலும் மனமும் இறைவனுக்கு ஒத்த ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு தூய ஆவியாரின் துணையும் வேண்டும். ஆமன் பார்ந்தவர்களே, திருவருகை காலத்தின் குறிக்கோளே இந்த மனமாற்றம் தான் என்பதை உணர்வோம். ஆவியாரின் துணையை வேண்டுவோம். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கழிவும் நீயே, அன்பினும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த நன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்தேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதமடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறை வாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தாம் திருவயிற்றில் தாங்கினான். அவர் வரவிருக்கார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்க்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பூண்டேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியே இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளை இது. என் மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாய் இறைவா, உணவாய் உணர்வாய் வாய் இறைவா, என் உயிராய் உணர்வாய் வாய் இறைவா. என் மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. மண்ணோடு விதையானே, உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே. விண்ணோடு முகிலானே, உந்தன் வரம் பொழிந்தாய் நான் மழையானே. கடலோடு கலந்திடும் நதியாக நான் உன்னை கலந்திடும் பொது உறவு. கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடத்தி உன் அன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் போவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் உந்தன் வரவு. என் மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. என் மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இயலாம் வல்ல இறைமாம், நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். வரவிருப்பை மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். பலம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. இயலாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வருவாய் 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 தேவா, வருவாய் வருவாய் வருவாய், வருவாய் 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 தேவா, வருவாய் வருவாய் வருவாய். தருவாய் 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 உன்னருளை, தருவாய் 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 உன்னருளை, பரிந்தே தருவாய் விரைந்தே வருவாய், பரிந்தே தருவாய் விரைந்தே வருவாய். வருவாய் 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 தேவா, வருவாய் வருவாய் வருவாய். உன்னை மறந்து உன்னருள் இழந்து உன்னினைவிழந்து பரிதவிக்கும், உன்னை மறந்து உன்னருள் இழந்து உன்னினைவிழந்து பரிதவிக்கும், மாந்தர் குயனல் ஞானமே தாராய், மாந்தர் குயனம் ஞானமே தாராய், மானிடனாய் அவதரித்திடவாராய், மானிடனாய் அவதரித்திடவாராய். வருவாய் 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 தேவா, வருவாய் வருவாய் வருவாய்.